ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முருகன் மிராக்கிள். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன அழகான க்யூட்டான மிராக்கிளாக இருந்தாலும் இது வெறும் அற்புதத்தோடு இல்லை, இது ஒரு பாடமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நான் வீடியோஸ் இப்போ கொடுக்காததுனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. ஏன்னு தெரியலை, திடீர்னு எனக்கு திருச்செந்தூர் நினப்பு வந்துருச்சு. அதனால தான் இந்த ஃபோட்டோவையே வச்சுட்டேன். இன்றைக்கி முருகன் மிராக்கிள்ஸ் வர பேச போகிறோம் இல்லையா, அதனால தான். ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக நம்ம வந்து அனிதாவுடைய புக்கு, திருப்புகழ் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கு சம்மந்தமான ஒரு மிராக்கிள் தான் இது. அது என்னன்னு பார்த்துடலாம். எப்படின்னா, அனிதாவுடைய திருப்புகழ் புக் ரிலீஸ் ஆன போது நம்ம நிறைய மும்முரமாக அந்த புக்கில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபோது அனிதா வந்து வாலண்டியராக எனக்கு வந்து சில கவுன்சில் புக்கெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக அவங்க எனக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு 6 புக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு வந்து ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் வந்து எனக்கு முருகன் என்ன சொல்கிறாருன்னா, நான் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த காசு கொடுத்து வாங்க சொல்கிறாரு அனிதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அனிதா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது, உங்கள்கிட்ட இந்த புக்கை காசு கொடுத்து வாங்க சொல்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட புக்கை அனுப்பி வையுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் நெக்ஸ்ட் மந்த்து தான் உங்களுக்கு நான் அமௌண்ட் தருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் மெல்ல கொடுங்க, நீங்கள் கொடுக்கவே இல்லைனாலும் அவரே உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிடுவார், நான் என் பைசா அவர் விட மாட்டார், ஸோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு திரும்ப இன்னொரு லாட்டை எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வச்ச போது நான் அந்த பார்சல் ரிசீவ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ கொடுக்கலாம் அப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இடையில நான் அந்த அமௌண்ட்டை அனுப்புகிறத மறந்தே போயிட்டேன். சுத்தமாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஞாபகம் வருது. அனிதாவும் கேட்கல என்கிட்ட, அதை பற்றி எதுவுமே கேட்கல. எனக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தபோது நான் முருகர்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா, நான் வந்து ஏன் காசு தரணும், நான் காசு கொடுக்க மாட்டேன், சரிங்களா? இப்போ உங்களுக்கு அன்னைக்கு கனவுல வந்து காசு கொடுத்து புக்கு வாங்குன்னு சொன்னீங்கல்ல, இப்போ வந்து நீங்கள் திரும்பவும் என்கிட்ட வந்து எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான் நான் இன்னைக்கு காசு தருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அவரே வந்து திருவிளையாடல் பண்ணுறதுல ராஜா, கில்லின்னு சொல்லலாம். அவர்கிட்ட போய் நம்ம விளையாடலாமா? பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் நான் விளையாடுறேன். நான் வந்து இப்போதைக்கு நான் தரமாட்டேன், எனக்கு ஞாபகத்தில் இவ்வளோ நாளாக, ஆனால் இப்போதைக்கு நான் தரமாட்டேன், நான் தரணுன்னா நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டால் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் நான் சொன்ன நாள்லேருந்து எனக்கு மைண்டில் இருக்குது, ஓடுது. ஓகே, கேட்பாரு, கனவு வரும். ஒரு கனவும் வரல, எதுவுமே வரல. என்கிட்ட அவர் காசே கேட்கல. ஓகே, அப்புறம் இந்த அமௌண்ட்டை பற்றி அவங்க மறந்துட்டாங்க. அனிதாவும் விட்டுட்டாங்க. அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கலாம், பட் அவங்க ஏன் கேட்கணும் அப்படின்னு விட்டுட்டாங்க. முருகனே பார்த்துப்பார்ல, முருகனுக்கே ஒவ்வொரு நயா பைசாவும் அவர் வந்து கராரான ஆள். ஒவ்வொரு நயா பைசாவையும் கணக்கு வச்சுருப்பார்ல. அப்போ அவர் வந்து அவரே வாங்கிக்குவார் அப்படின்ட்டு அவங்களும் அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து பழனி ட்ரிப்பு போகிறேன். நான் போன வாட்டி பழனி ட்ரிப் போன போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ட்ரிப்பு பழனி போனோன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த பழனிக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி என் கூட வந்த ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து முருகன் வேல் பிச்சை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு கனவுல. சரின்னு அந்த பொண்ணு வேல் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேல் பிச்சை வந்து முருகன் என்னை எடுக்க சொன்னாருக்கா, அதனால் நான் வேல் வாங்கி வரலான் இருக்கேன், நான் உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டாக கேட்குறேன், உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேல் பிச்சை அப்படின்னு வந்து கேட்டதுக்கப்புறம்
யாராவது நம்ம மறுப்போமா? இல்லைல்ல. அதனால் நான் வந்து கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜிபே பண்ண போகிறேன். ஜிபே பண்ண போகும்போது என்னோடய ஐடியா வந்து ஒரு 200, 250 நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 250 போகலான்னு போகும்போது தான் எனக்கு வந்து அந்த புக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த புக்கு ஃப்ளாஷ் ஆகுது. என் கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ் ஆகி, எனக்கு தர வேண்டிய ரூ. 500 குடு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த சமயத்தில் அந்த டயலாக் எனக்குள்ளேயே ஒலிக்குது. எனக்கு ரூ. 500 குடு, என் காசு அந்த ரூ. 500 எனக்கு குடு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஓ! அப்படின்ட்டு அப்போ தான் நான் வந்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டேன், ஒரு 500 ஜிபே பண்ணிட்டேன். அந்த பொண்ணுக்கும் ஷாக்கு. அக்கா நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அனுப்புனீங்க? நான் 100, 200 இருந்தாலும் அது சந்தோஷமாக வாங்கியிருப்பேன் அப்படின்னதும், இட்ஸ் ஓகேடா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு, நான் மனசில் நினச்சி சிரித்த விஷயம் என்னென்னா, நான் முருகர்கிட்ட சொன்னது என்னென்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டால் தான் நான் தருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, அவர் அனிதாக்கு பணம் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கனவு தருவார், எனக்கு காசு வேணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அனிதாக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஆனால் அவர் வேறு மாதிரி விளையாடி என்கிட்டருந்து அந்த 500 கணக்கு வச்சு வாங்கினார். எப்படின்னா வேல் பிச்சையை கணக்கு சொல்லி, கணக்கு இல்லை வேல் பிச்சையை கேட்டு நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் என்கிட்ட கேட்கணும், கேட்டால் தான் நான் தருவேன்னு நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட காசு வேணும்னு கேட்குறாங்க, அதுவும் வேல் பிச்சையாகவே கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா வேல் பிச்சை அப்படிங்கிறது மற்றவங்களுடைய கர்மாவையெல்லாம் ஒன்றா சேர்த்தி வாங்கி அதை வந்து ஒரு உருவம், வேலோடைய உருவமாக வாங்கி தான் நம்ம உண்டியலில் போடுறோம். அப்படிங்கிற போது கர்மா தானே கழியுது. ஸோ அது நல்ல விஷயம். அப்போ அவர் பாருங்கள் எப்படி சுற்றி வளைச்சி ஒரு வேல் ரூபத்தில் வந்து என்கிட்டேருந்து நான் 250 கொடுக்கலாங்கிற இடத்துல அந்த நேரத்தில் எனக்கு திருப்புகழ் புக்கை ஃப்ளாஷாக காட்டி என்கிட்ட அது அப்படியே கொட்டுறாரு. என் மண்டையில் என் மூளையை வந்து கொட்டுறாரு. 500 திருப்புகழ் புக்கை காட்டுறாரு. எனக்கு தர வேண்டிய 500 கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி நான் 500 அனுப்பி வச்சுட்டேன். சரி, இந்த வீடியோவுடைய ஒரு டேக்அவே என்ன தெரியுமா, கடவுள்கிட்டேருந்து எதையுமே நம்ம மறைக்க முடியாது. இன்னொன்று, முருகன் வந்து காசில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சா கூட அந்த வேண்டுதல் முதல் கொண்டு அவர் கராராக இருப்பார். நீ சொன்னல, நடந்து வர்றேன்னு சொன்னேல, அப்போ வா. பால் கூட எடுக்கிறேன்னு சொன்னேல, எடு. 500 தரேன்னு சொன்னேல, கொடு. 500 மேலே கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார், கீழே கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டார். 500 500 தான், எனக்கு அது வேணும் அப்படின்னு கராராக இருப்பார். அவரை கும்பிடுற யாராக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது. நினச்சிடாதீங்க. உங்களால் அவங்கள யாரையுமே ஏமாற்றவே முடியாது. நீங்கள் முருகபக்தனாக இருந்தால் உங்களால் இன்னொருத்தரை ஏமாற்ற முடியாது. நீங்கள் முருகபக்தனாக இருந்துக்கிட்டே இன்னொரு முருகபக்தரையும் உங்களால் ஏமாற்ற முடியாது. ஏன்னா 2 இடத்துலையுமே இருக்கிறது முருகன் தான். நீங்கள் முருகனையே கும்பிடலைனாலும் இன்னொரு முருகனை பக்தரையும் நீங்கள் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா அவர் ஒவ்வொன்றையும் அப்படியே தராசில் வச்சு கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு காசையும் நீங்கள் தரணும்னு விருப்பப்பட்டு கொடுத்தா அவர் சந்தோஷமாக வாங்கிக்குவார். அப்படி நீங்கள் தர விருப்பப்படலை, இல்லை கடவுளையே ஏமாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவர்கிட்ட அது நடக்கவே நடக்காது. உங்கள்கிட்டருந்து சுற்றி வளைச்சாவது அதை வாங்கிட்டு அதை பிடுங்கிட்டு தான் அவர் மறு வேலை பார்ப்பார். ஏன்னா அவர் நம்மகிட்டேருந்து கேட்குறது காசு இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது காசு. ஆனால் அவர் கர்மாவை கழிக்க தான் என்கிட்டையும் அவர் அதை சொல்லியிருக்காரு, நீ ஃப்ரீயாக அந்த புக்கை வாங்காத, காசு கொடுத்து வாங்கு அப்படின்னு அவர் ஏன் சொன்னார் அப்படின்னா, நம்ம காசை கொடுத்து புனித நூல்களை வாங்கும்போது தான் அந்த அமௌண்ட்டில் அந்த காசு மூலயமா நம்மளுடைய கர்மா கழியும். அந்த விஷயத்தை நம்ம மறந்துடவே கூடாது. பெரும்பாலும் நம்ம வந்து யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது வேணும்னா, புக்ஸ் எல்லாம் வேணும்னா அது ஃப்ரீயாக வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது ஃப்ரீயாக வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. காசு கொடுத்து வாங்குறது கிட்டத்தட்ட கடவுளுக்கே நீங்கள் வந்து தட்சணை கொடுத்து அதை வாங்குறதுக்கு சமம்.
அதனால தான் முருகர் என்கிட்டயும் அத சொல்லியிருக்காரு. நான் தரமாட்டேன்னெல்லாம் சொல்ல கிடையாது. நீங்க கேளுங்க. நீங்க கேட்டா தான் நான் தருவேன். இன்னொரு முறை வந்து என் கனவுல வந்து கேளுங்க. எனக்கு வந்து இத சாக்காட்டிட்டு அவர் இன்னொரு முறை என் கனவுல வரட்டுமே! அப்படிங்கிற ஆசையில தான் நான் அத சொன்னேன். ஆனா, அவர் பாருங்க என் கனவுல வரவே இல்ல. ஏன்னா, நான் அதுக்கு தானே ஆசைப்பட்டேன். அதனால அதையெல்லாம் அவர் செய்யாம, வேல் பிச்சை ரூபத்தில எடுக்கிற ரூபத்தில வந்து, அந்த வேல் ரூபத்திலேயே வந்து என்கிட்ட அந்த காச நினைவுபடுத்தி அந்த காச வாங்குனாரு. இது நான் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான். ஏன்னா, நான் அனிதாக்கு குடுக்க சொல்லி தான் கனவுல வந்து சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா, நாம நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சுன்னா, அப்புறம் கடவுள் எதுக்குங்க? இல்லையா? கடவுள் விருப்பப்படி தானே எல்லாமே நடக்கும். அவர் அங்க தான் ட்விஸ்ட் வச்சாரு. "நீ புக்குக்கு குடுக்குற காச வேலுக்கு குடு" அப்படின்னு கணக்கு பண்ணி என்கிட்டருந்து அவர் அந்த காச வந்து வாங்குனாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா அதனால தான் இந்த வீடியோல உங்ககிட்ட இத நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். முருகனை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா, அவருக்கு என்ன வேண்டுதல் வச்சீங்கனாலும் மறக்காம அத செஞ்சுருங்க. நீங்க மறந்தாலும் அந்த இறைவன் மறக்கவே மாட்டான். எப்படியும் கணக்கு பண்ணி உங்ககிட்டருந்து அத வாங்கிக்குவான். வாங்கிக்கிறாரு அப்படின்னாலே, நீங்க கொடுப்பன பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லார்னாலயும் காசு கொடுத்து ஒரு பொருள வாங்க முடியுமா? எல்லார்னாலயும் வேண்டுதல் நிறைவேத்த முடியுமா? எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தடங்கள் வருது இல்லையா? ஆனா உங்ககிட்ட அவர் கேட்டு வாங்குறாருன்னா, சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. அவரை இன்னும், இன்னும், இன்னமும் பக்தி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.